இந்த வீடியோவில் கமாடிட்டி ட்ரேடிங் பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். கமாடிட்டி ட்ரேடிங்னா என்னென்ன லிஸ்ட் ஆஃப் கமாடிட்டிஸ் இருக்குது ட்ரேட் பண்ணுறக்கு, கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்ஜின் ரெக்யர்மெண்ட், அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேல்குலேஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமாடிட்டிஸில் உங்களுக்கு 2 வகையான கமாடிட்டி இருக்குது. ஒன்று இன்டர்நேஷ்னல் கமாடிட்டி, இன்னொன்று அக்ரி கமாடிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட் ஆஃப் கமாடிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஈக்விட்டியில் வந்துட்டு கம்பெனியை பை பண்ணி செல் பண்ணுவோம். இங்கே கமாடிட்டியில் அதாவது க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர், பெப்பர், காட்டன், இன்னும் ஒரு 12 கமாடிட்டிஸ் இருக்குது. இதையெல்லாம் நம்ம பை பண்ணி செல் பண்ணி இது பண்ணுவோம். அதாவது பை பண்ணி அந்த கம்பெனிஸை பை பண்ணி செல் பண்ணுற மாதிரி இங்கே கமாடிட்டிஸை ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் யார் ஃபெசிலிட்டேட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒரு இருக்குது. நம்ம நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்க மாதிரி மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச்னு இருக்குது. அதுதான் உங்களுக்கு கமாடிட்டி ட்ரேடிங்கை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் எடுத்து இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த எம்சிஎக்ஸே ஒரு கம்பெனி மாதிரி தான். அது பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரேட் ஆகிட்ருக்கும். அதாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு எம்சிஎக்ஸ் ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இதுலேயே நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணலாம். நார்மலாக ஈக்விட்டியில் பண்ணுறீங்களா, ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம் இந்த எம்சிஎக்ஸ்லேயே. அப்புறம் லாங் டேர்முக்கு வாங்கி இது பண்ணலாம். ஸோ இதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1280 ரூபா இருக்குது எம்சிஎக்ஸ். ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன். இப்போ டேரெக்டாக டாபிக் போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு இவ்வளோ நம்ம அக்ரி அண்ட் நான் அக்ரி கமாடிட்டிஸ்னு பார்த்தோம். ஸோ அக்ரி கமாடிட்டிஸ்னால் இந்த பெப்பர், காட்டன், இந்த மாதிரி விவசாயம் பண்ணி வர்றதெல்லாம் அக்ரி கமாடிட்டிஸ். ஸோ அதோட ட்ரேடிங் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 AM to 5 PM, அதாவது காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும். அதே இன்டர்நேஷ்னல் கமாடிட்டிஸ், அதாவது நான் அக்ரி கமாடிட்டின்னு சொல்லுவாங்க, கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், இந்த மாதிரி இன்டர்நேஷ்னலாக ட்ரேட் ஆகிற கமாடிட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்னிங் 9 o'clockலேருந்து நைட் 11:30 வரைக்கும் நம்ம அதில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ மார்னிங் வந்துட்டு எனக்கு ஈவினிங் வரைக்கும் ஜாப் இருக்குது, என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இந்த இதில் கமாடிட்டியில் நீங்கள் ஈவினிங்க்கு மேலே ஃப்ரீயானோன்னு இந்த கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரி கமாடிட்டிஸ் எல்லாம் இது சொன்னேன்ல, உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பண்ணி வர்றது பெப்பர், காட்டன், காடமம், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது. அதெல்லாம் அக்ரி கமாடிட்டின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம க்ரூட் ஆயில், கோல்டு ரெண்டுலேயுமே பண்ணலாம். ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் கமாடிட்டிஸ் எல்லாம் கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில். ஸோ இது 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது மெயினானது. அதுக்கு டைமிங்ஸும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் மெயினாக எது ட்ரேட் பண்ணுவாங்க இந்த கமாடிட்டியில் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்களுக்கு க்ரூட் ஆயில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது க்ரூட் ஆயில் ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் மினின்னு ஒன்று இருந்தது. அது வந்துட்டு மார்ஜின் கம்மியாக இருந்தது. அதை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ இல்லை. அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் மார்ஜின் கம்மியாக இருக்கிறவங்களாம் அதில் நிறையா ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ க்ரூட் ஆயில் எக்கோசிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வகையாக பிரிப்பாங்க. ஆக்சுவலாக க்ரூட் ஆயில் ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் உங்களுக்கு. அப்ஸ்ட்ரீம், மிட்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் கம்பெனிஸ். அதாவது நிலத்தடியிலிருந்து க்ரூட் ஆயில் எடுக்கிற கம்பெனிஸ் எல்லாம் அப்ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் மிட்ஸ்ட்ரீம் கம்பெனிஸ். இதுக்குன்னே தனியாக ஒரு எக்கோசிஸ்டமே இருக்கும். அதுக்கப்புறம் டவுன் ஸ்ட்ரீம், அந்த பெட்ரோல் பங்க்லாம் இருக்குல்ல, நமக்கு எண்ட் யூசர் கொண்டு வருது. ஸோ இதுதான் க்ரூட் ஆயில் எக்கோசிஸ்டம். ஸோ க்ரூட் ஆயில் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா க்ரூட் ஆயில்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. அந்த வேக்ஸு, பெட்ரோல், டீசல் எல்லாம் ஒவ்வொரு ஃபில்ட்ரேஷன், அதாவது க்ரூட் ஆயிலை ஃபில்டர் பண்ணி ஒவ்வொரு ப்ராசஸ் வர்றதான் நமக்கு இந்த பை ப்ராடக்ட்ஸ், பெட்ரோல், டீசல் இதெல்லாம் இல்லைன்னா நினச்சி பாருங்கள், எதுவுமே உங்களுக்கு வேர்ல்டே ரன் ஆகாது க்ரூட் ஆயில் இல்லைன்னா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலை நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் தான் பண்ண முடியும். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டாக்காக க்ரூட் ஆயிலில் வாங்க முடியாது. இப்போ நம்ம ஈக்விட்டியில் எஸ்பிஐனா ஒரே ஒரு ஷேர் வாங்கி வைக்கிறோம்ல, அது மாதிரி பண்ண முடியாது. இங்கே ஒரு லாட்டாக தான் வாங்க முடியாது. ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பை பண்ணால் ஒரு லாட்டை வாங்கிக்கலாம், அப்படி தான் பண்ண முடியும். ஸோ அதுவும் எப்படின்னு சொல்கிறேன். ஒரு லாட் வாங்குறது எஃப்என்ஓ தெரியலனா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அது பார்த்துக்குங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன லிஸ்ட் ஆஃப் கமாடிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்த்துக்கலாம். ஸோ ஜீரோதாலேயே உங்களுக்கு ஜீரோதா மார்ஜின் கேல்குலேட்டர்னு அடிச்சுக்கோங்க. இங்கே போனீங்கன்னா கமாடிட்டி செக்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே என்னென்ன கமாடிட்டிஸ் இருக்குது அதோட டெய்லி நார்மல் மார்ஜின், இன்ட்ராடே மார்ஜின் ரெண்டுமே காமிச்சிருவாங்க உங்களுக்கு. அலுமினியம், காப்பர், காட்டன், சிபிஓ, க்ரூட் ஆயில், கோல்டுலேயே உங்களுக்கு 3 வெரைட்டி இருக்குது. ஸோ உங்களோட கேபிட்டல் தகுந்த மாதிரி கோல்டு கினியான்னு ஒன்று இருக்குது, கோல்டு மைக்ரோ, அதாவது கோல்டு மினி, அந்த மாதிரி நிறைய கோல்டு பெட்டல், கபாஸ், லெட், மெத்தனால், நேச்சுரல் கேஸ், நிக்கல், சில்வர் மினி, சில்வர் மைக்ரோ, ஜிங்க். ஸோ இந்த மாதிரி நிறையா
கமாடிட்டிஸ் இருக்குது. ஸோ அதோட நார்மல் மார்ஜின், நார்மல்னா ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பிரி ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் எப்போ எக்ஸ்பிரி ஆகும், இது பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஈக்விட்டியில் லாஸ்ட் Thursday ஆகும். இது வந்துட்டு அந்த 17th 18th அந்த ரேஞ்சில், அதாவது 15 to சாட்டர்டே சண்டே இருந்தால் ஒரு நாள் முன்ன பின்ன ஆகும். 17th அந்த ரேஞ்சில் உங்களுக்கு இதாகும். ஸோ அப்படி தான் உங்களுக்கு கமாடிட்டி எக்ஸ்பிரி ஆகும். அதுக்கு தான் இந்த நார்மல் மார்ஜின், இன்ட்ராடே மார்ஜின். இதுலேயே பார்த்தீங்கன்னா கவர் ஆர்டருக்கு 3 டைம்ஸ் கொடுப்பாங்க. இதை விட உங்களுக்கு நார்மல் மார்ஜின் 30,000 இருந்ததுன்னா கவர் ஆர்டருக்கு வந்துட்டு 10,000 இருந்தால் போதும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரேட் ஆகிற கமாடிட்டி நேச்சுரல் கேஸ். அப்பார்ட் ஃப்ரம் க்ரூட் ஆயிலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில டைம் மார்ஜின் அதிகமாக இருக்கும். நிறையா பேர்னால அஃபோர்ட் பண்ண முடியாது க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயிலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால அதாவது உங்களுக்கு 15,000 3 lakh கிட்டத்தட்ட உங்களுக்கு NRML மார்ஜினே தேவைப்படும். ஏன்னா ஒரு நாள் உங்களுக்கு நெகட்டிவில் போயிடுச்சு க்ரூட் ஆயில், அந்த ஆயில் கிராஷ், அது கொரோனா இஷ்யூஸ்னால. ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் மார்ஜின் அதிகம் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த சில பேருக்கு க்ரூட் ஆயில் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் நேச்சுரல் கேஸு, அதுக்கப்புறம் கோல்டு, இந்த மாதிரி மற்ற கமாடிட்டிஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு ஒவ்வொரு கமாடிட்டிக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேல்குலேஷன்ஸும் பார்த்துடலாம். ஸோ இதுதான் மார்ஜின் ரெக்யர்மெண்ட். உங்களுக்கு இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோதாவில் உங்களுக்கு லேட்டஸ்ட் இன்ட்ராடே மார்ஜின் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ டெய்லியும் வந்துட்டு மார்ஜின் ரெக்யர்மெண்ட் இங்கே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்துக்கலாம் கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ், அப்புறம் கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ்க்கு இங்கேயும் பார்த்துக்கலாம். 3.3 டைம்ஸ் ஆஃப் த 30% ஆஃப் நார்மல் மார்ஜின். நார்மல் மார்ஜின் என்னங்கிறது நமக்கு இங்கே தெரிஞ்சிடும். இங்கே 30%, அதாவது கவர் ஆர்டருக்கு 30% ஆஃப் நார்மல் மார்ஜின் இருந்தால் போதும். ஸோ ஒரு 33,000 இருக்கிற இடத்துல உங்களுக்கு 10,000 அந்த ரேஞ்சில் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கவர் ஆர்டர். இதே இங்கே பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த நார்மல் 30,000னா 15,000 வேணும் உங்களுக்கு. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை ஒரு கமாடிட்டி எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னு, அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேல்குலேஷன் பார்த்துடலாம் கமாடிட்டிக்கு. ஸோ ஜீரோதா ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டரில் போய்க்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கமாடிட்டிக்கும் நம்ம இதில் போய்க்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேச்சுரல் கேஸ் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பை ப்ரைஸ் வரும். இப்போ இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 129. இப்போ நல்லா இது டவுன் ஆகிட்டு இப்போ லாஸ்ட் ஃபியூ டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 116 வரைக்கும் வந்துட்டு 135 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது இப்படி தான் உங்களுக்கு க்ரூட் ஆயிலோட ஸ்ட்ராட்டஜி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், எப்படி க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஜஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம இது மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ 125க்கு வாங்குகிறோம். ஸோ ஒரு லாட் தான் நம்ம இங்கே சொல்கிறோம் வாங்குறதுக்கு. 127ல் செல் பண்ணுறோம். ஸோ இங்கே இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்திங்கன்னா எவ்ரி 1 rupee சேஞ்சுக்கு நேச்சுரல் கேஸ்க்கு 1,250 அந்த அதுதான் நமக்கு ப்ராஃபிட் வரும் ஒவ்வொரு 1 rupee சேஞ்ச் ஆனால் க்ரூட் ஆயில். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கமாடிட்டிக்கும் நீங்கள் இங்கே போய் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர்லேயே உங்களுக்கு உங்களுக்கு 3 இது இருக்குது. சில்வர் மினி, சில்வர் MIC அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில்வர் வந்துட்டு நல்லா உங்களுக்கு மூமெண்ட் இருக்கும். இது அதாவது பேங்க் நிஃப்டி மாதிரின்னு வச்சுக்கலாமே நம்ம. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸோட இதெல்லாம் இருக்கும். அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு சில்வரில். சில கமாடிட்டிஸில் ஒன்லி ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆப்ஷன்ஸ் வந்துட்டு சில இதில் பண்ண முடியாது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒரு 4-5 கமாடிட்டிஸ் தான் ஆப்ஷன் பண்ண முடியும். ஆனால் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்துலேயுமே பண்ணலாம். ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேஷன் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். மெயினாக நேச்சுரல் கேஸ் இனி யூஎஸில் வந்துட்டு குளிர்காலம், இந்த மாதிரி ஹரிக்கேன் இந்த மாதிரி வரும்போது நேச்சுரல் கேஸோட ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி அதுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேஷன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் பாருங்கள். ஸோ ஒரு கமாடிட்டி எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் இங்கே நேச்சுரல் கேஸ் சில்வர்னு அடிச்சிங்கன்னா ஜூலை ஃபியூச்சர், செப்டம்பர், டிசம்பர்,
ஆகஸ்ட் 6 மந்த்ஸ் கான்ட்ராக்ட் வரைக்கும் உங்களுக்கு கமாடிட்டியில் காமிக்கும். ஸோ இப்போ இருந்து உங்களுக்கு 6 மந்த்ஸ் கான்ட்ராக்ட் வரைக்கும் ஒவ்வொரு கமாடிட்டிக்கும் இருக்கும் உங்களுக்கு. இது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 மந்த்ஸ் தான் வாங்க முடியும். கமாடிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜூலை, ஆகஸ்ட் இங்கே இருக்குது, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. நவம்பர். ஸோ இப்போ இதுதான் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு கமாடிட்டி பற்றி. என்னென்ன கமாடிட்டி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படி நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேல்குலேஷன் பண்ணுறது, எவ்வளோ மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் எல்லாம் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. பபாய்.